ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹேம்ஸ் அண்ட் ஹோம்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க அக்டோபர் மந்த் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அக்டோபர் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும், இங்க அமெரிக்கால ஹாலோவீன் அப்படிங்கிறது செலிப்ரேஷன் பயங்கர கோலாகலமா வந்து கொண்டாடுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி தான் வந்து அக்டோபர்ல வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ தீபாவளி எல்லாம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளியும் ஹாலோவீனும் ரெண்டும் ஒரே நாள்ல வந்தது. பட் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி முன்னாடியே முடிஞ்சிருச்சு, ஹாலோவீன் வந்து லேட்டா தான் வருது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹாலோவீன் டெக்கரேஷன் தான் வந்து பார்க்க போறோம். நம்மளோட புது வீட்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹாலோவீன் டெக்கரேஷன் பண்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹாலோவீன் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணது கிடையாது. சோ கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் தான் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். என்னென்னலாம் வாங்கியிருக்கோம், எப்படி எல்லாம் டெக்கரேட் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் வாங்க. என்னது இது இப்போ போய் ஹாலோவீன் வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? அட ஆமாங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போதே தான் எனக்கு வந்து லேபர் பெயின் வந்துருச்சு. அதனால தான் வந்து இவ்வளோ நாளாக வீடியோ போட முடியல. இப்போ தான் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தான் இப்போ வந்து போட்டுடலாம் அப்படின்னு போட்டிருக்கேங்க. ஒண்ணுன்னா எடுத்து பார்த்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சவுண்ட் வர ஸ்பூக்கி பம்ப்கின் மாதிரி. இது வந்து நம்ம சார்ஜ் போட்டுட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா அது சவுண்ட் பிளஸ் லைட் எல்லாமே வந்து எரியும். இங்க ஆன் பண்ணிட்டு இங்க வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி சவுண்ட் வேணும் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அது வால்யூம் இங்க தான் பிரஸ் பண்ணனும். நைட்ல வந்து நல்லா தெரியும் நம்மளுக்கு. இது சவுண்ட் கேக்குதா? நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சும்மா குட்டியா ஹேங் பண்றதுக்காக டெமுல இருந்து தான் நான் வாங்கினேன். எல்லாமே இந்த வருஷம் வந்து புது வரவுன்னு தான் சொன்னேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீட்டுல வந்து பண்றோம். ஸோ ஒண்ணு வந்து பிரிச்சு காட்டுறேன். இது எல்லாமே நம்ம அப்படியே சும்மா வந்து ஹேங் பண்ற மாதிரி தான் குட்டி குட்டியா இருக்கு. இந்த மாதிரி அங்கங்க வந்து தொங்க விட்டுக்கலாம். இந்த சைடு சும்மா பேட்டும் அப்புறமா வந்து இங்க அப்படியே பேய் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு 2-3 ஐட்டம்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஹேங் பண்றது தான். இது வந்து பம்ப்கின்ல வந்து இருக்கு. இது வந்து நம்ம கயிறுல வந்து கட்டி இப்படி தொங்க விடணும். 3 இந்த மாதிரி வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்ஸ் தான். இது வந்து ஸ்பைடர் வெப் மாதிரியான லைட்ஸ் தான். இது வந்து மல்டி கலர்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆரஞ்சு, பர்பிள் அண்ட் கிரீன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆரஞ்சு, பர்பிள் அண்ட் கிரீன். இதுதான் வந்து மேஜரா ஹாலோவீனுக்கு இந்த 3 கலர்ல தான் லைட்ஸ் வந்து போடுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம புஷ் மாதிரி இருக்கும் இல்லையா செடிங்க, அதுக்கு மேல வந்து போடுறது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு இன்ஃப்ளேட்டபிள் பம்ப்கின் வந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலா ஹாலோவீன், கிறிஸ்மஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து எல்லாமே ஒரே வருஷத்துலயே வந்து வாங்கிட மாட்டாங்க. ஒரு வருஷமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமான திங்ஸ் வந்து வாங்கிட்டே இருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது வாங்கியிருக்கோம். ஒரு வருஷம் ஒன்னொன்னு என்னெல்லாம் சேருது அப்படிங்கறது அடுத்தடுத்த வருஷமும் நீங்க வந்து பாப்பீங்க. இந்த தடவை ஃபர்ஸ்ட் வரவா வந்து நம்ம பம்ப்கின் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் தான், ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கார்லண்ட் மாதிரி சும்மா இதுல வந்து பேய் போட்ட மாதிரி வந்து இருக்கு. சோ அப்படியே வந்து எங்கேயாவது சுத்தி விட வேண்டியதுதான். நைட்ல இது வந்து க்ளோ ஆகும், சூப்பரா க்ளோ ஆகும். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கதிர் சொன்ன மாதிரிதான் நம்ம வந்து கார்டன்ஸ்ல வந்து வைக்கிற லைட்ஸ் எல்லாமே சோலார் இது எஃபெக்ட் இருக்கிறது தான். ஸோ சோலார் இது வந்துருச்சுன்னா இங்க பாருங்க, ஆல்ரெடி இது வந்து வெளியில வச்சிருந்தது லைட் எரியுது பாருங்க.
எல்லாமே வந்து எடுத்தாச்சு. இப்ப எப்படி வந்து செட்டப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம். சோ எங்கெங்க எப்படி எப்படி பண்றது அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபைனலா நம்மளோட ஹாலோவின் டெக்கரேஷன் இந்த மாரி தாங்க இருந்தது. அவுட்புட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இன்னைக்கு தாங்க அக்டோபர் 31 ஹாலோவின். சோ நாங்க வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கதிரோ அவரோட காஸ்டியூம் போட்டு ரெடி ஆயாச்சு. எங்களோட கம்யூனிட்டிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ட்ரிக் ஆர் ட்ரீட் வந்து ப்ளே பண்றாங்க. அதுக்கு தான் நாங்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்ல சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து வச்சிடலாம். ஆல்ரெடி டெக்கரேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சிடலாம் வாங்க. Put it in the bowl. Okay. அப்படியே அங்க எடுத்துக்கலாம். அப்படியே wait. Okay. Everybody, we got candy. Candies. Candy. What do you always say? Please. I don't know if I actually. You can take it. Ooh, how many can we get? How much you want? Oh, how much we want? Yeah. 2 or 3. Yeah. You got to leave for other kids too, right? I got 3. Yeah. That's a cool costume. சாக்லேட்ஸ்லாம் வைக்கிறதுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்கங்க. ஸோ வேகமா வந்து கொஞ்சமா சாக்லேட்ஸ் கொட்டி வந்த குழந்தைங்களுக்கு வரைக்கும் குடுத்துட்டு, மீதிய வந்து ரீஃபில் பண்ணி நம்மளோட டெக்கரேஷன் ஏரியால வச்சாச்சு. அவ்வளோதாங்க சாக்லேட்ஸ்லாம் வச்சாச்சு. இனி எல்லாரும் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. நாமளும் வந்து இப்ப கிளம்ப போறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு இவங்களோட பேர் கீதிகா. நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்புனோம். திடீர்னு கூட வந்துட்டு இருந்த என் பையன காணோங்க. எங்கன்னு பார்த்தா, அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து வந்தாரு. பேஸ்கெட்ட தூக்கிட்டு, இதெல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அப்பாகிட்டயும், என்கிட்டயும் வந்து காட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 வயசுக்கும் கம்மி தாங்க. அதனால வந்து ஸ்டாலர்ல கூட்டு போறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டாலர்ல வச்சு தள்ளிட்டு போயிட்டுருந்தோம். ஒரு வீட்டுக்கு போகும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே செம்ம ஹாப்பியா, ஹாப்பி ஹாலோவின்னு சொல்லி கிட்ஸுக்குலாம் சாக்லேட் குடுத்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ சாக்லேட் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, கிட்ஸ் எல்லாம் செம்ம ஹாப்பி தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கதிர் எங்க அப்படின்னு தேடிட்டு தான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். கடைசியா தான் வந்து ஓடி வந்தாரு. இவ்வளோ சாக்லேட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஹாப்பி ஹாலோவின். Happy Halloween. You're welcome. Happy Halloween. Happy Halloween. இத்தனை வருஷமா ஹாலோவின் அப்படின்னா நாங்க வந்து மால்க்கு தாங்க போவோம். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து ஹாலோவின் செலிப்ரேட் பண்றது. ஸோ என் பையனுக்கு வந்து பயங்கர ஹாப்பி. எல்லா கிட்ஸோட சேர்ந்து வந்து ஹாலோவின் செலிப்ரேட் பண்ணது உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே காஸ்டியூம்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பரா வந்து போட்டிருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பெரியவங்க முதற்கொண்டு எல்லாருமே காஸ்டியூம் போட்டிருந்தாங்க. இந்த வீடு பாருங்க எவ்வளோ அழகா வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வெளியவே வந்து எலும்பு கூடலாம் வந்து வச்சிருக்காங்க. That's what you want? You can have more. Happy Halloween. I'll bring it to you. That's easier. Oh, there you go. இந்த வீட்ல இருக்கிறவங்க பாருங்க, அவங்களே வந்து காஸ்டியூம்லாம் போட்டு நின்னுட்டு இருக்காங்க. குழந்தைங்கலாம் பயங்கர ஹாப்பியா அவங்க கூட நின்னு ஃபோட்டோஸும் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஜென்ரலா இந்த மாரி ஹாலோவின் டெக்கரேஷன்ஸ் அப்டின்னா வந்து ஒருத்தருக்கு ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும். அதுக்கேத்த மாரி தான் வந்து வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணுவாங்க. ஒரு சிலர்லாம் வந்து வீடே வந்து ஹண்ட் ஹவுஸ் மாதிரி உள்ளலாம் போற மாதிரி வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இன்னும் நான் அந்த மாரியான வீடுக்குலாம் போனதில்ல. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயந்தாங்க. அதனால போனதில்ல. இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கராஜ் டோர்ல அவ்ளோ பெரிய ஸ்கெலிட்டன் ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருந்தாங்கங்க. சேர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எலும்பு கூட உட்கார்ந்த மாரி வச்சிருந்தாங்க. பார்க்கவே செமையா இருந்தது. I'm talking this go. Want this candy? You go candy, you go chocolate. You put it in the basket. Here you go, sweetie. Happy Halloween. There's some Play-Doh in here. You'll love that. Happy Halloween. Of course. என் பையன தாங்க கையிலேயே பிடிக்க முடியல. அவர் பாட்டுக்கு வந்து சுத்திட்டு இருந்தாரு ஃப்ரெண்ட்ஸோட. அப்பப்ப மட்டும் வந்து இந்த சாக்லேட் குடுத்தாங்க. இது என்னோட ஃபேவரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாரு.
இங்க பாரு இவங்க வந்து ஸ்லைம் குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதும் என் பையன் வேகமா ஓடி போனாரு. எடுக்கலாமா வேணாமான்னு தெரியல. உடனே வந்து என்கிட்ட எடுத்துக்கவா? இல்ல கேட்கவான்னு கேட்டாங்க. நீ கேளு அப்படின்னு சொன்னதும், அவங்க கிட்ட கேட்டதும் அவங்க வந்து எடுத்துக்க சொன்னாங்க. ஹேப்பி ஹாலோவீன் சொன்னதும் அவனுக்கு பயங்கர குஷியாயிடுச்சு. ஏன்னா என் பையனுக்கு வந்து ஸ்லைம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பூக்கி பம்ப்கின் இன்ஃப்ளேட்டபிள் பலூன் வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடு தாங்க பயங்கர டெரரான வீடுன்னு சொல்லலாம். இந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போதே தெரியும் அவ்ளோ எலும்பு கூடுலாம் பண்ணியிருந்தாங்க. எங்க கம்யூனிட்டிலயே வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். சவுண்ட் எல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எலும்புக்கூடு ஒரு ஒரு விதமா இருந்தது. இன்னும் வீட்டு மேலலாம் கூட வந்து எலும்புக்கூடு வச்சிருந்தாங்க. இது பாருங்களேன், பொணம் வந்து எழுந்து வரத்துக்கு துடிக்கிற மாரியே இருந்துச்சுங்க. அவ்ளோ பயமா இருந்தது. என் பையன் வந்து தொட்டுலாம் பார்க்குறேன்ட்டு வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம லைட்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப செம்மையா பண்ணியிருந்தாங்கன்னு தாங்க சொல்லணும். நெக்ஸ்ட் இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏலியன் மாரி பேக்ராப்லாம் வச்சு குழந்தைங்கலாம் ஃபோட்டோஸ் எடுக்கிற மாரி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களே வந்து விட்ச் காஸ்டியூம்லாம் போட்டு அதுக்கேத்த மாரி அந்த பானைலாம் வச்சு, அதுக்குள்ள சாக்லேட்ஸ்லாம் வச்சு குடுத்தாங்க. இந்த மாரியான செலிப்ரேஷன்ஸ்ல கிட்ஸ் மட்டும் இல்லாம, அடல்ட்ஸும் வந்து காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்கன்னு தாங்க சொல்லணும். இது மட்டும் இல்லைங்க. இந்த ஒரு நாள் அதாவது இந்த ஹாலோவீன்ல மட்டும் தான் கிட்ஸ் இவ்ளோ சாக்லேட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. பேரண்ட்ஸாலயும் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப குஷின்னு தான் சொல்லணும். எல்லா சாக்லேட்ஸும் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இருட்ட ஆரம்பிச்சுருச்சு. டைம் பார்த்தா ஒரு 8:30 போல ஆயிடுச்சுங்க. ரொம்ப குளிரவும் ஆரம்பிச்சுருச்சு. வீட்டுக்கு போலாம் அப்டின்னா, என் பையன் இன்னும் கொஞ்சம் வீடு மட்டும் போலாம் அப்டின்னு சொல்லிட்டு வந்தாரு. இங்க இருக்கிறவங்களே பாருங்க, அவங்களே பெட்ஷீட்லாம் போத்திட்டு தான் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்ளோ குளிர ஆரம்பிச்சுருச்சு. தவிர் நில்லு. இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது. வா போலாம் அப்படின்னு சொல்லி என் பையன வந்து கூட்டிட்டு வந்தாச்சு. நம்ப வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பரா இருந்ததுங்க. நம்ம பண்ண டெக்கரேஷன் ஆகட்டும், லைட்டிங்ஸு எல்லாமே வந்து இந்த நைட் வியூல வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. சிம்பிளா இருந்தாலும் அழகா இருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். அவ்வளோதாங்க. நம்மளோட ஹாலோவீன் செலிப்ரேஷன் இப்படி தான் நடந்தது. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளோட சொந்த வீட்ல இருந்து இந்த ஹாலோவீன் செலிப்ரேட் பண்ணது, நம்ம வீட்ல வந்து கிட்ஸ்லாம் சாக்லேட் எடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்தது. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் பாய். Candy பண்ணிருக்காங்க. ஷமி I got a lot of. காட்டுங்க. இங்க பாருங்க. கீழ காட்டுங்க. நிறைய கேண்டி